2-3 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஸ்மெல்லை ஜீர்ணிக்கவே முடியலையாண்ணா. முடிச்சு கொடுத்து கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பட் நமக்கு இன்னும் வந்து நம்ம கேரேஜ் உள்ள அந்த ஸ்மெல் இன்னும் இதுவாகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டியாகோ ஒன்று வந்திருந்தது சர்வீஸ்க்கு. என்னடான்னு போய் பார்த்துருந்தோம். வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்மெல்லுங்க. எங்களால் வந்து வண்டி உள்ள இருக்கவே முடியல, எலி செத்து போன மாதிரி ஒரு ஸ்மெல்லுனாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான், அவங்க ப்ரிடெக்ட் பண்ணிட்டாங்க எலி செத்து போச்சுன்றதை. ஆனால் அவங்களுக்கு அது எங்கே இருக்குது, ஃப்ளோரில் இருக்கா கீழே இருக்கான்னு அவங்களும் ஒரு 10 நாளாக வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, கிளீனர் போடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, வாட்டர் வாஷை கொடுத்து பண்ணாங்க, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் வேலையாகல. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போன மாதிரி இல்லவே இல்லை. அதனால் கடைசியில் என்ன பண்ணோம்னா, நாங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்திருந்தாங்க, நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சிருந்தோம். எங்களால் வந்து ஏன் அன்றைக்கி அந்த மாண்டேஜ் எடுக்க முடியல, நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியலன்னா எங்களாலே அந்த ஸ்மெல்லை தாங்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நல்லா பெரிய எலி ஒன்று இறந்து போயிருந்தது, ரொம்ப அழுகி போய் டிகேல இருந்தது. அதனால் எங்களால் வந்து அதை வந்து நாங்கள் எங்களாலேயும் வீடியோஸ் பெருசாக எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 3 நாளைக்கு மேலே அந்த வண்டியோட ஸ்மெல் எங்களுக்கு இன்னும் போகலை. இன்னும் நாங்கள் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வரல. அதை தான் தம்பி சொல்ல வராரு. வண்டியில் எலி எங்கேயுமே கடிக்கவே இல்லை, ஒயர்லாம் எதுவுமே கடிக்கல. ஆனால் செத்து போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே ரூஃப்லலாம் எலி போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதேமாதிரி ரூஃபில் வந்து எலியோடைய யூரின் ஸ்மெல் இருக்குது, எலியோடைய டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் எலியோட டர்ட்டு, யூரின் ஸ்மெல்லு, கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு பேனல்ஸையும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டியாகோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2 டோர் பேடை டோரையே கழட்டினா தான் டேஷ்போர்டு பிரிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு டோர்லாம் கழட்டி டேஷ்போர்டை பிரித்து பக்காவை ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஏன் இதை சொல்ல வரோம்னா, கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எலிக்கு வந்து அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பாய்சன் மாதிரி வச்சிருக்காங்க பொழுது. அது அவங்க வச்சாங்களா இல்லை வேற எங்கன்னா வச்சாங்கன்னா தெரியல. ஆனால் அது வந்து கடைசியில் அவங்களுக்கே அது இதுவாயிடுச்சு. உங்களுக்கு எலி வருதுன்னா வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் வச்சிங்க. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, எலிக்கு பாய்சன் வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்து அதனால நமக்கு தான் இவ்வளோ பெரிய செலவு. அதனால உங்களுக்கும் கஷ்டம், செலவும் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.